அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். திமுகவின் தோல்வி அடையக்கூடிய அமைச்சர்கள் யார் யார்? எஸ் சிவசங்கர். திமுக வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது. திமுக கூட்டணியில் 15 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் சில கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரும் என்று கூறப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் தொகுதி வாரியாக 2021 மற்றும் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல்களில் திமுக பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் யார் யார் வெற்றி பெறுவார்கள், யார் யார் ரெட் ஜோனில் உள்ளார்கள், யார் தோல்வி அடையக்கூடிய நிலையில் இருந்து வருகிறார்கள், அவர்கள் எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். சென்ற தொடரில் ராசிபுரம் தொகுதியில் அமைச்சர் மதிவேந்தனின் நிலையை பற்றி பார்த்தோம். இந்த தொடரில் பெரம்பலூர் மாவட்டத்தின் குன்னம் தொகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்து வரக்கூடிய எஸ் சிவசங்கரின் நிலையை பற்றி காணலாம். பெரம்பலூர் மாவட்டம் வளர்ச்சி அடையவில்லை என்பதற்காக பெரம்பலூர், அரியலூர் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. 4 தொகுதிகளை கொண்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் தனியாக பிரிக்கப்பட்ட பின்பு குன்னம், பெரம்பலூர் என்ற 2 தொகுதிகள் உள்ளது. குன்னம் தொகுதியில் திமுகவின் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார்கள். இதுவரையிலும் குன்னம் தொகுதியில் 3 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது. அதில் 2 முறை திமுக வெற்றி பெற்றுள்ளது. அந்த 2 முறையும் எஸ் சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எஸ் சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாலும் கூட இவர் மக்களிடம் நல்மதிப்பை பெற்றவராகவே அறியப்படுகிறார். மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திலும் அந்த தொகுதியில் அனைத்து விதமான பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய நிலையிலும் இருந்து வருவதாக அவர்கள் கூறினாலும் கூட சமீபத்தில் நடைபெற்ற தேர்தல்களின் அடிப்படையில் எஸ் சிவசங்கரன் பெற்றுள்ள வாக்குகள் அவருக்கு எதிர்மறையாகவே இருந்து வருகிறது. அதை பற்றி நாம் காணலாம். 3 தேர்தல்கள் இங்கு நடைபெற்றதாக பார்த்தோம். 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எஸ் சிவசங்கர் அதிமுகவின் வேட்பாளர் திரு டி ராமச்சந்திரனை எதிர்த்து போட்டியிட்டு 22,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 2016ஆம் ஆண்டு டி ராமச்சந்திரன் அதிமுகவின் சார்பில் எஸ் சிவசங்கருக்கு எதிராக போட்டியிட்டு 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். 2021ஆம் ஆண்டு மீண்டும் எஸ் சிவசங்கர் டி ராமச்சந்திரனை வீழ்த்தி இருந்தார். அதே சமயத்தில் அவர் 6,000 வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார். மேலும் 2021ஆம் ஆண்டு எஸ் சிவசங்கர் பெற்ற வாக்குகள் 1,03,922. அதிமுக வேட்பாளர் டி ராமச்சந்திரன் 97,593 வாக்குகளை பெற்றுள்ளார். இருவருக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் 6,329. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் தொல் திருமாவளவன் அவர்கள் போட்டியிட்டிருந்தார்கள். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொகுதியாக குன்னம் தொகுதி இருந்து வருகிறது. எனவே திருமாவளவன் பெற்ற வாக்குகள், அதாவது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திருமாவளவன் பெற்ற வாக்குகள் திமுகவின் வாக்குகளாகவே கருதப்படுகிறது. அதன் அடிப்படையில் திமுக கூட்டணி 85,495 வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணி 76,610 வாக்குகளை பெற்றுள்ளது. 18வது மக்களவை தேர்தலில் பாஜக தனித்து களம் கண்டது. ஆனால் தற்பொழுது பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்து வருகிறது. இந்த தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவின் வேட்பாளர் 28,430 வாக்குகளை பெற்றுள்ளார். எனவே பாஜக அதிமுகவின் வாக்குகளை கூட்டும் பட்சத்தில் 1,05,040 வாக்குகள் வருகிறது. இது திமுக கூட்டணி பெற்ற 85,495 வாக்குகளோடு கழிக்கும் பொழுது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி 19,545 வாக்குகளை கூடுதலாக பெற்றுள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருப்பதாகவே கூறப்படுகிறது. எனவே அதிமுக கூட்டணி மேலும் சில கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் பொழுது அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஏதுவான சூழ்நிலையாக அமைந்துவிடும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி அதிமுகவை ஆதரிக்கின்றார்கள். ராமதாஸ் அணி யாரோடு கூட்டணி வைப்பார் என்பதுதான் தற்பொழுது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. ராமதாஸ் அணி தனியாக செயல்பட்டு திமுகவோடு கூட்டணி அமைத்துவிட்டால் சிவசங்கரினுடைய வாக்கில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்காது என்று கூறப்படுகிறது. அதே சமயத்தில் இருவரும் அதிமுக பக்கம் ஒதுங்கிவிட்டால் சிவசங்கரன் அவர்களின் வெற்றி வாய்ப்பு என்பது கேள்விக்குறி என்றே கூறப்பட்டு வருகிறது. இவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்தான். இருப்பினும் பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு முக்கிய பங்காற்றுவதாக கூறப்படுகிறது. மேலும் நாம் தமிழர் கட்சி
தமிழக வெற்றி கழகமும் போன்ற கட்சிகளும் இங்கு அதிகப்படியான வாக்குகளை பிரிக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது. திமுக இந்த தொகுதியில் பார்த்து களமாட வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வருகிறது. சிவசங்கர் அவர்கள் கடுமையாக உழைத்தால் மட்டுமே இந்த தொகுதியில் வெற்றி பெற முடியும் என்றும் கூறப்படுகிறது. நன்றி.